ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பரணி சண்முகத்தை அழைச்சிட்டு நேராக கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ ஜோசியர்கிட்ட இசைக்கும் முத்துப்பாண்டிக்கும் சாந்தி முகூர்த்தத்துக்காக டைம் குறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லவும், உடனே அவரும் இன்றைக்கி ரொம்பவே நல்ல நாள் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே சண்முகம் சொல்கிறாங்க, என்ன பரணி அவங்களுக்கு மட்டும் சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நம்மளுக்கு தான் 1 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி, இது வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்லை, ஆனால் நம்மளுக்கும் சேர்த்து டைம் குறித்து கேளு அப்படிங்கும்போது, இங்கே பாருடா பேசாமல் இருக்க மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லவும், ஜோசியரே அவள் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பா, நீங்களே ஒரு டைமை பாருங்க அப்படிங்கவும், உடனே ஜோசியர் காதில் பரணி ஏதோ சொல்கிறாங்க. உடனே ஜோசியரும் சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்பி போகவும், நீ என்னது ஜோசியர் காதில் சொன்ன அப்படிங்கும்போது, சாந்தி முகூர்த்தத்துக்கு அன்னைக்கு உன் பக்கத்தில் வந்தாலே நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட, அதனால அதெல்லாம் தேவையில்லை, டைம்லாம் குறிக்க வேண்டாம்னு சொன்ன அப்படிங்கவும், என்ன இந்த அளவுக்கு நீ சொல்லி வச்சிருக்கிறியா அப்படின்னு சண்முகம் சொல்லவும், பரணி சிரிச்சுக்கிட்டு பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுமே பார்த்தோம்னா அவங்க சாந்தி முகூர்த்தத்துக்குள்ளே எல்லா பொருளும் அவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ வைகுண்டம் கேட்குறாங்க, இன்றைக்கி என்னம்மா ஏதாவது விசேஷமானு கேட்கும்போது, ஆமாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் விசேஷம் தான் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன விசேஷம்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாம் நல்ல விசேஷம் தான் மாமா அப்படிங்கும்போது வைகுண்டத்துக்கு ஒன்றுமே புரியலை. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது கனியும் கேட்குறாங்க, என்ன நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்கிற, நீ ஏன் இன்றைக்கி என்ன ஃபங்க்ஷனானு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு நீ சின்ன பொண்ணு, நீ இதை பற்றிலாம் கேட்கக்கூடாது அப்படிங்கும்போது, ஆமாம் எதை கேட்க வந்தாலும் இப்படி ஒன்று சொல்லிடு, இன்றைக்கி என்ன விசேஷம் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கனி சொல்லவும், இங்கே பாரு படிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் நீ செய்துட்டு இருக்கிற, ஒழுங்காக படிக்க போறியா இல்லையா அப்படின்னு சண்முகம் சொல்லவும், ஆமாம் நீயும் மதினி கூட சேர்ந்துட்டு இந்த மாதிரிக்கு பேசு அப்படின்னு சொல்லிட்டு கனி போகிறாங்க. அப்போ வைகுண்டத்திட்ட பரணி சொல்கிறாங்க, மாமா இசைக்கும் முத்துப்பாண்டி கல்யாணம் நடந்து எவ்வளோ நாள் ஆகுது, அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்க வேண்டாமா, அதுக்காக தான் ஜோசியர்கிட்ட போய் இன்னைக்கு கேட்டுட்டு வந்த நல்ல நாள் அப்படின்னு சொன்னார், அதுக்குள்ள ஏற்பாடுக்காக தான் எல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் அப்படிங்கவும், வைகுண்டம் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என் பொண்ணுங்களுக்கு இன்னுமில்லாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா ரத்னா வராங்க. ரத்னா கொஞ்சம் கோவத்தோடையே வராங்க. அப்போ சண்முகம் ரத்னாவை பார்த்துட்டு கேட்குறாங்க, என்ன ரத்னா என்னாச்சுது, என்ன ஸ்கூலில் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது உடனே ரத்னா நடந்தது சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணா பிரச்சனை தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சுன்னு கேட்கவும், ஸ்கூலுக்கு வெங்கடேஷ் வராங்க. வெங்கடேஷ் ரத்னா கிட்ட எப்பவும் போல் அவங்க பிரச்சனையை ஏற்படுத்திட்டு போகிறாங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கவும், இது கேட்டதுமே சண்முகம் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ பரணி தடுக்கிறாங்க, கொஞ்சம் நீ அமைதியா இருடா, உடனே எடுத்த கவுதன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கவும், ஆமாம் இப்படியே நீ சொல்லி சொல்லி என் கையை கட்டி போடு, ஆனால் அந்த வெங்கடேஷ் பாரு தேவையில்லாமல் திரும்ப திரும்ப என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறான், இதுக்கு மேலே அவனை சும்மா விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கும்போது, அப்போ பரணி தடுக்கிறாங்க, இங்கே பாரு ரத்தனா நம்ம வீட்டில் தானே இருக்கிறா, அவளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், அதனால கொஞ்சம் நீ பேசாமல் அமைதியாக இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க சண்முகத்தை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ரத்னா அவங்க பார்க்குறாங்க. பார்த்தோம்னா அவங்க கையில் பொருளெல்லாம் இருக்குது. இன்றைக்கி என்ன விசேஷமானு சொல்லி கேட்கவும், உடனே சண்முகம் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ பரணிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனாலும் சொல்லாமல் இருக்க முடியாது, அதனால சொல்லியிருந்தாங்க, ஆமாம் ரத்னா இசைக்கும் முத்துப்பாண்டிக்கும் இன்றைக்கி சாந்தி முகூர்த்தம், அதனால எல்லாம் ஏற்பாடும் பண்ணுறதுக்காக தான் எல்லா பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கவும், இதை கேட்டதுமே ரத்னா எதுவுமே பேசாமல் அமைதியாக போகிறாங்க. அப்போ சண்முகம் பரணி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, பாரு நான் இதுக்கு தான் சொன்னேன், சாந்தி முகூர்த்தம்லாம் இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னேன், ரத்னாவோட முகமே மாறிடுச்சு பாரு அப்படிங்கும்போது, ஆமாம் நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டு நடக்காத, நீ பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டீரு, ஒன்று ரத்னா வெங்கடேஷோட சேர்ந்து வாழ்ந்துருக்கணும், ஆனால் வெங்கடேஷ் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, அதனால ரத்னா நம்ம வீட்டோட இருந்துட்டு இருக்கிறா, அதுக்காக இசைக்கு கல்யாணம் முடிஞ்சு அவள் சந்தோஷமாக இருக்க வேண்டாமா, ரத்னாவுக்காக அவங்கள நம்ம பிரித்து வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு, அதனால நீ அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காத, பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இசைக்கும் முத்துப்பாண்டி வராங்க. அப்போ உங்களுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் இப்போ தேவை கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, உடனே பரணியும் சண்முகம் பார்க்குறாங்க. பரணி சொல்கிறாங்க, என்ன முத்துப்பாண்டி உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, நீங்களும் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொடங்க வேண்டாமா எப்படின்னு சொல்லவும், உடனே முத்துப்பாண்டி சொல்கிறாங்க, ஆமாம் ஏன் நீங்களாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்ன, அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுல்ல, எல்லாரும் என்னைக்கு எல்லாரும் பிரச்சனையை முடிஞ்சு இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம், அது வரைக்கும் எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ இசைக்கியும் சொல்கிறாங்க, ஆமாம் அவர் எடுத்த முடிவு தான் எனக்கும், சொல்ல பண்ணைக்கு இங்கே ரத்னாவோட வாழ்க்கையும் சரியில்லை, நீங்களும் சேர்ந்து வாழலை, அப்படி இருக்கும்போது நாங்கள் மட்டும் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமா என்ன, எங்களுக்கு சாந்தி முகூர்த்தம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, வீட்டில் எல்லா பிரச்சனையும் முடிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை கிட்டதுமே சண்முகம் பரணியை பார்க்குறாங்க. பரணி இசைக்கிட்டையும் முத்துப்பாண்டிட்டையும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்க கேட்குற நிலைமையில் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா பரணி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும், சரி
சரி நான் இசைக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.